ஹலோ ஆல், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து 2026 எலெக்ஷனுக்கான என்னுடைய ப்ரெடிக்ஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என் பெயர் கார்த்திகேயன். நான் வந்து பிரபஞ்ச ஞான ஜோதிட நிலையம்னு வச்சு நடத்திட்டு இருக்கேன். நான் இருக்கிறது பெரம்பூரில் இருக்கேன். எந்த கூட்டணி அமைச்சா டஃப்பாக இருக்கும், ஸோ இந்த எலெக்ஷன் வந்து எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்க போதா இல்லை நார்மலான ஒரு எலெக்ஷனாக போக போதா அப்படின்றது இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ முதல்ல வந்து ஆண்டுகிட்ட இருக்க கட்சி, ஸோ இப்போ தமிழ்நாட்டை ஆண்டுகிட்ட இருக்கிற கட்சி டிஎம்கே. அந்த கட்சிக்கான பாசிபிள் அடுத்த எலெக்ஷனில் எப்படி இருக்கு, அவங்களுடைய கல நிலவரம் எப்படி இருக்கு, இப்படியே போனால் ஜெயிப்பாங்களா இல்லை இன்னும் எஃபர்ட் எடுக்கணுமா, இதெல்லாம் வந்து இப்போ நம்ம பகிர போகிறோம். ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலை இதே நிலைமை நீடிச்சா திமுகவுக்கு ஒரு 50-50% சான்சஸ் இருக்கு. வலுவான கூட்டணி எதிர்கட்சி ஆப்போசிட் பார்ட்டி அமைக்கலன்னா திமுகவுக்கு அதுக்கு சாதகமா போயிடும். அது எந்தெந்த கட்சின்னு நான் சொல்றேன். அதிமுக, பிஜேபி, நாம் தமிழர் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சுக்கிற டிவிகே, அதாவது தமிழக வெற்றி கழகம். ஸோ இந்த கூட்டணி எப்படி அமைய போகுது, யாரெல்லாம் கூட்டணி வைக்க போகிறாங்க, பிஜேபி இதில் எப்படி மேஜர் ரோல் பண்ண போகுது அப்படின்றது தான். அதை பொறுத்து தான் டிஎம்கேக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கா இல்லை டஃப்பாக இருக்குமா அப்படின்றது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னோட பார்வையில் டிஎம்கேவுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலை 50-50% சொல்லியிருந்தேன். ஸோ கூட்டணி வலுவாக அமைஞ்சதுன்னா அது தகர்க்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அதிமுக தனியாக, பிஜேபி தனியாக, தமிழக வெற்றி கழகம் தனியாக நின்று கள நிலவரத்தில் இருந்தாங்கன்னா அது திமுகவுக்கு 100% சாதகமாக போகும். ஸோ திமுக வெற்றி வாய்ப்பை எளிதில் பெற்றுடுவாங்க. ஸோ மும்முனை போற்றி தான் இந்த வாட்டி அமையணும். அதில் வந்து ஏடிஎம்கே ஒரு கூட்டணி, பிஜேபி ஒரு கூட்டணி, அப்படி ஏடிஎம்கே, பிஜேபி, தவேகா, பாமக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சி, இவங்க 6 பேர் கூட்டணி எப்படி வைக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் ரிசல்ட் மாறும். அது எப்படின்றதும் நான் ஐடியாவோட சொல்கிறேன். திமுகவுக்கு கூட்டணின்னு பார்த்தோம்னா என்னை பொறுத்தவரையிலும் அவங்க தேமுதிகவுக்கு ஒரு கணிசமான தொகுதி, அதிகபட்சம் ஒரு 11 தொகுதி கொடுத்து அவங்கள கூட வச்சுக்கிட்டாங்கன்னா வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகுது. வழக்கமான அந்த ஃப்ளோவில் போகாமல், அதே பழைய ஃப்ளோவில் போகாமல் அவங்க கொஞ்சம் மாற்றி யோசிச்சாங்கன்னா நிச்சயமாக உதயநிதி ஸ்டாலின் அவர் பச்சை கீழே சைன் போடுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. அதுக்கு அவர் வந்து கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும். கூட்டணி அமைஞ்சதுன்னா உங்களுக்கு டஃப்பாக இருக்கும். தனித்தனியாக நின்னாங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. ஸோ இது திமுகவோட கள நிலவரம். இதில் வந்து விடுதலை சிறுத்தைகள், பாமக, அவங்க நிறைய சின்ன சின்ன கட்சிகள் சேர்த்துட்டு தேமுதிகவும் இவங்க கூட வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகபட்சமாக 90-95 விழுக்காடு வெற்றி வாய்ப்பு 2026 பிரகாசமாக இருக்கு.
ஸோ அவங்கள வந்து நீங்கள் அலைய விடாமல் தேமுதிகவும் இந்த எலெக்ஷனில் சிந்திச்சு செயல்பட்டு லேட்டாக டிசிஷன் எடுக்காமல் கரெக்டான டயத்தில் எவ்வளோ சீக்கிரம் எடுத்துட்டு அவங்க என்ன தொகுதி கொடுக்குறாங்களோ அந்த 11 தொகுதியை வின் பண்ணுறதுக்கான வழியை நீங்கள் தேடணும். இது என்னோட வேண்டுகோள். அப்படி இல்லாத பட்சத்தில் ஏடிஎம்கே ஏடிஎம்கே வந்து பிஜேபியை தனியாக விட்டுட்டாலும் இவங்களுக்கு தான் பாதகம். தமிழக வெற்றி கழகம் தனியாக நின்னாலும் இவங்களுக்கு தான் ஓட்டு பிரியும். அது வந்து திமுகவுக்கு சாதகமாக அமையும். அதனால் எடப்பாடி ஐயா இந்த எலெக்ஷனை வந்து கொஞ்சம் சிந்திச்சு, முற்போக்கு சிந்தனையாக சிந்திச்சு இதை வந்து இந்த எலெக்ஷனை எதிர்கொள்ளணுன்றது என்னோட வேண்டுகோள். ஸோ உங்களோட கூட்டணி எப்படி அமையணும்னா, முதல்ல நீங்கள் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிற எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும். ஒன்று சேர்த்து அந்த ஓட்டு பிரியாமல் இருக்கிறதுக்கு என்ன வழிவகையோ அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் அதை செஞ்சே ஆகணும். இல்லை என்றால் அது உங்களுக்கு தான் பாதகமாக அமையும். ஸோ நீங்கள் வந்து பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சு தேமுதிக பாமக ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி கூடவே வந்துடுவாங்க. ஸோ இந்த 4 போனஸாக தமிழக வெற்றி கழகம் வந்தால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். ஆனால் வழக்கமான பாணியில் கட்சியை வந்து தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணுறதுக்கு பதிலாக மாற்று வழியில் நீங்கள் பண்ணணும். ஸோ மக்கள் அன்றாடம் 2 விஷயத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. அந்த 2 விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி அதில் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியும்னு நீங்கள் முயற்சி பண்ணி அதை நீங்கள் தேர்தல் பிரச்சாரமாக கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இலவசம் அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு ஒரு 2 விஷயம் இருக்குது. மக்கள் அன்றாடம் இதுக்கு தன்னோட சம்பளத்தில் 80% அதுக்கே போகுது. அது என்ன இதுன்ட்டு நீங்களே கண்டுபிடிங்க. அப்படி தெரியாத பட்சத்தில் அது பொது வேலைக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வரும். சாதாரணமாக நீங்கள் உங்களை பிரகடப்படுத்தியே நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு பாதகமாக அமைய வாய்ப்பு இருக்குது. அம்மாவோட பொன்மொழிகள், எம்ஜிஆரோட பொன்மொழிகள் ஏஐயில் கொண்டு வந்து அந்த புது உங்களோட தேர்தல் அறிக்கையை அம்மா வாயால் சொல்கிற அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணணும். வழக்கமான பாணியில் போகாமல் இதை ஏஐயில் கொண்டு வந்து அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, சொல்வதை தான் செய்வேன், செய்வதை தான் சொல்வேன் அப்படின்னு. அந்த மாதிரி அவங்களோட சில நுணுக்கங்களை நீங்கள் கையாண்டு அதை ஏஐயில் கொண்டு வந்து முதல்ல அம்மா பேசிட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பிரச்சாரத்தை தொடங்கலாம். இப்படி தொடங்கினால் கலா நிலவரம் ரொம்ப 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 டஃப்பாக இருக்கும். அப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் இந்த கட்சி வழிநடத்துகிற பொறுப்பும் உங்களுக்கு இருக்குது. அதனால் இதை செம்மையாக கொண்டு போகிறதுக்கு என்ன வழின்னு சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு நீங்கள் பிஜேபி உங்கள் கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாமக, தேமுதிக இவங்களுக்கெல்லாம் கணிசமான ஒரு தொகுதி கொடுத்து, எப்பவுமே பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் இடப்பிரச்சனை இருக்குது. அதை சுமூகமாக தீர்த்து அவங்களுக்கும் வந்து நீங்கள் சரிசமமாக பங்கிட்டு அதை சுமூகமாக தீர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்க சான்சஸ் இருக்குது. இதில் வந்து தமிழக வெற்றி கழகம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து உள்ளே கொண்டு வர பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க தனியாக ஆட்சி பண்ணாங்கன்னா, அதாவது தனியாக எலெக்ஷனை சந்திக்க முயற்சி பண்ணாங்கன்னா
அது உங்களுக்கு பாதகமாக போகும். திமுகவுக்கு அது சாதகமாக அமையும். இந்த 234 தொகுதியை எப்படி பிரித்து நீங்கள் வந்து எலெக்ஷனை சந்திக்க போகிறீங்கன்றது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அது நீங்கள் திமுகவுக்கு விட்டு கொடுக்க போகிறீங்களா, இல்லை அதை சாதகமாக பயன்படுத்தி வெற்றி வாய்ப்பை தேட போகிறீங்களான்றது தான் இந்த 2026 உங்களுக்கு பெரிய சேலஞ்சிங்காக அமையும். ஸோ இந்த 5 பேரில் நாம் தமிழர் கட்சி வந்தாலும் நல்லது. சீமான் அண்ணனுக்கு நான் தனியாக சொல்கிறேன், அவங்களும் வந்தாங்கன்னா மிகப்பெரிய கூட்டணியாக அமையும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து சாதகமான வாய்ப்புகள் இருக்குது. கூட்டணி மட்டும்தான் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும். இந்த 2026 எலெக்ஷன் ரிசல்ட் சாதகமாக பாதகமானது அமையிற கூட்டணி பொறுத்தே வெற்றி வாய்ப்பு தேடி வரும். ஆனால் இப்போ இருக்கிற கள நிலவரப்படி திமுக தான் ஆட்சி செய்கிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. இதை நீங்கள் எப்படி கையாண்டு கூட்டணி அமைக்கிறீங்களோ அதை பொறுத்து வெற்றி வாய்ப்பு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை 100% ஒத்துக்கிட்டு ஆகணும். ஸோ நீங்கள் கூட்டணி எப்படி அமைக்கிறீங்க, பிரச்சாரம் டிஃப்ரெண்ட்டான முறையில் வியூகம் அமைச்சு அதை செயல்படுத்தணும். ஏஐயில் அம்மாவை கொண்டு வந்து பிரச்சாரம் பண்ண வைக்கணும். இதெல்லாம் உங்களுக்கான டாஸ்க்கு. இதை நீங்கள் கொண்டு வந்தே ஆகணும். இல்லை அம்மா எம்ஜிஆர் ஃபோட்டோ போட்டுட்டு நான் வழக்கம் போல் என்னோட பாணியிலே போகிறேன்னா அது எடுபடாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது உங்களுக்கு பாதகமாக அமையும். ஸோ நீங்கள் 2 விஷயம், மக்கள் அன்றாட தேவையில் நிறைய பணம் எங்கே செலவு பண்ணுறாங்கன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சி அதில் உங்களால் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அதை தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு சாதகமாக இருக்குது. இது ஏடிஎம்கேவுக்கு. இல்லை ஒரு 3வது அணி பலமாக அமைஞ்சதுன்னா அது எப்படி போகும்? ஒருவேளை நீங்கள் பிஜேபி கூட்டணி வைக்காமல் தனித்து களம் கண்டால் பிஜேபி அது உங்களுக்கு 100% பாதகத்தில் தான் கொண்டு போய் முடியும். ஸோ அதனால் அந்த 3வது அணிக்கு நீங்கள் வந்து இடம் கொடுக்காம ஆரம்பத்திலே அதை பேசி சுமூகமாக முடித்தால் கள நிலவரம் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். இது ஏடிஎம்கே. இப்போ திமுக பார்த்துட்டோம், ஏடிஎம்கே பார்த்துட்டோம். அடுத்து பிஜேபி ஒருவேளை 3வது அணி அமைத்தால் அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் ஓட்டு செதறக்கூடாது. ஸோ அதுக்கு அவங்க வந்து ஒருவேளை திமுக கூட தேமுதிக போகலைன்னா தேமுதிக, பாமக, நாம் தமிழர் கட்சி, பிஜேபி, தமிழக வெற்றி கழகம். ஸோ இந்த கூட்டணி உங்களுக்கு அமையணும். அது அமைஞ்சு யார் தலைமை ஏற்கிறீங்கன்றதெல்லாம் அப்புறம் வச்சுட்டு 234 தொகுதியும் 5 பேர் சொல்லியிருக்கேன். ஸோ என்னோட யூகம் பிரகாரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்கன்றது உங்கள் விருப்பம். 234 50-50 பெரிய கட்சிகள் சமமாக பிரிச்சுக்கிட்டு அந்த 50 தொகுதியில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க 50 தொகுதியில் யார் அதிகமாக வெற்றி பெறுகிறாங்களோ அவங்க முதலமைச்சர் நாற்காலிக்கு தகுதியானவர்களாக நீங்கள் பிரகடப்படுத்தலாம். இது ஒரு ஆப்ஷன். 234 இந்த 5 பேர் இல்லைன்னா கூட 1-2 பேர் தவறுனா கூட பிஜேபி தமிழக வெற்றி கழகம் தனியாக இருந்தால் 10-11 தான் போகுமே தவிர கட்சி தனியாக இருந்து தன் நிலையை அவங்களால பிரகாசமாக செயல்படுத்த முடியாது. அது விஜய் அவர்கள் கண்டிப்பாக சிந்திச்சு செயல்படணும். முதல்ல ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிட்டு அதில் 50 தொகுதி வாங்குறீங்களோ 70 தொகுதி வாங்குறீங்களோ அந்த 70 தொகுதியை வின் பண்ணி அந்த 70 தொகுதி 2031 வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 31 தனியாக நின்றீங்கனால் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அல்லது வளர்ந்த கட்சி பிஜேபி 2031 அதிக பாசிபிள் இருக்குது.
ஸோ கூட்டணியை வச்சு நீங்கள் 2031 களம் காண்டிங்கன்னா முதலமைச்சர் துணை முதலமைச்சர் என்ற அளவுக்கு தமிழ்நாடு சந்திக்கும். ஸோ 2031 என்னோட கணிப்பு பிரகாரம் திமுக அதிமுக வலுவிழந்து மூன்றாவது ஒரு கட்சி தான் ஆட்சி அமைக்கிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்கு. இதை நான் யூடியூப்ல போட்டு வைக்கிறேன், கண்டிப்பா அது வர நேரத்தில் உங்களுக்கு புரியும். ஸோ 2031 மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு சந்திக்கும். அது இப்பத்திலிருந்தே இந்த 26க்கு நீங்க எப்படி வியூகம் அமைக்கிறீங்களோ அதை பொறுத்து அது மாறும். இல்லை எப்பவும் போல திமுக அதிமுகன்னு இப்படியே விட்டுட்டு ஆளாளுக்கு தனித்தனியா அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் சாதகமாக அமையும். நீங்க கொஞ்சம் சிந்திச்சு இந்த மூன்றாவது அணி வலுவாக அமைச்சிட்டீங்கன்னா வருங்காலம் டிஃப்ரெண்டாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒருவேளை பிஜேபி கூட நாம் தாவேகா தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைக்காவிட்டால் அடுத்த ஆப்ஷன் விஜய்க்கு நான் தமிழர் கட்சி அவங்களுக்கு 10% வாக்கு சதவீதம் இருக்கு. தோராயமா நான் சொல்றேன், அதிகமா இருந்தாலும் கோச்சிக்காதீங்க. அண்ணன் கட்சி எனக்கு எக்ஸாக்டா தெரியாது. அது ஒன்று. தேமுதிக 5 to 7 இருக்காங்க, இல்லை 10 கூட இருக்கட்டும். அவங்க நாம் தமிழர் கட்சி தாவைக்கா புதுசா களம் காண போற தாவைக்கா தமிழக வெற்றி கழகம். நீங்க 3 பேரை ஆட்சி அமைக்கிறதுக்கு பாதியா நீங்க பிரிச்சுட்டு உங்க களம் கண்டீங்கன்னா அடுத்து வர எலெக்ஷன்ல உங்களுக்கு அது சாதகமாக அமையும். ஆனால் 2026 நீங்க 3 களமாக சென்றால்தான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தேடி வரும். ஸோ முதல் வாய்ப்பு திமுக மோஸ்ட்லி அவங்க வந்து அந்த விடுதலை சிறுத்தை பாமக தேமுதிக கூட கூட்டுக்கிட்டாங்கன்னா ஸோ அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் முதல் கட்சி. 2வது அதிமுகவுக்கு ஆப்ஷன் பிஜேபியை உள்ளே கொண்டு வரணும், தமிழக வெற்றி கழகத்தை உள்ளே கொண்டு வரணும், இல்லை நாம் தமிழரையாவது உள்ளே கொண்டு வரணும். பாமக தேமுதிக இதில் எப்படி அவங்க களங்காண்றாங்களோ அதை பொறுத்து ஆட்சி அமைப்பு பலமாக இருக்கிறதா இல்லை எதிரணிக்கு சாதகமாக இருக்குதான்றது அது கூட்டணி வைக்கிற கட்சிகளை பொறுத்து அமையும். ஏன்னா இவங்க எல்லாருக்குமே குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்ச அதிமுகவுக்கு 20 வரலும் இருக்கு, 18லேருந்து 20 வரலும் சாலிடாக கிடைக்கும். மீதி இருக்கிற அந்த 10 to 12% தான் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்க போகுது. அது வந்து நீங்க நாம் தமிழரா பாமகவா தேமுதிகவா இல்லை தமிழக வெற்றி கழகம் ஓட்டை பிரிக்க போற அதை யாரை சேர்க்குறீங்களோ அதை பொறுத்து கள நிலவரம் மாறுபடும். இந்த கூட்டணி அமைக்கப்பட்டால் வரப்போற 2026 எலெக்ஷன் மிகப்பெரிய ஒரு டஃப்பான எலெக்ஷனா இது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இருக்கும். இல்லை 3வது அணி அமைக்கப்பட்டால் பிஜேபி தலைமையிலேயோ இல்லை யார் தலைமையும் இல்லாமல் யார் வெற்றி வாய்ப்பை அதிகம் எடுக்கிறார்களோ பாமக டிவிகே நாம் தமிழர் கட்சி பிஎம்கே டிஎம்டிகே இந்த 5 பேரும் கூட்டணியை உறுதி செய்தால் 3வது அணி பலமாக அமையும். அது 2026 எடுபடவில்லை என்றாலும் 2031க்கு மிகப்பெரிய அச்சாரமாக அது அமையும். ஸோ எதிரணிக்கு திமுகவோ அதிமுகவோ டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்த கூட்டணி பலமாக அமையும். அதிக பெரும்பான்மை திமுகவோ அதிமுகவோ எடுக்கிறதுக்கு நிச்சயமாக சாதகமாக இருக்காது. இந்த கூட்டணி அமைந்தால் அண்ணன் சீமான் அண்ணனுக்கு ஒரு வேண்டுகோள். ஸோ தனித்தனியாக நீங்கள் ஒவ்வொரு இதுவும் கலங்காண்டுறீங்க, நல்ல விஷயம்தான். பர்சன்டேஜ் ஏற்றி மட்டும் நம்மளால் முடிவு பண்ண முடியாது. நீங்கள் டக்குன்னு வந்து ஏதாவது ஒரு கட்சி உங்களுக்கு எது சாதகமாக அமையணும் அந்த கட்சி கூட கூட்டணி, ஒன்று அதிமுகவோ இல்லை பிஜேபியோ, அது உங்களோட விருப்பம், உங்கள் கட்சியினோட விருப்பம்.
அதில் ஒரு கணிசமான தொகுதிகளை வென்று அதில் நீங்கள் முதலில் அந்த 50 தொகுதியோ 70 தொகுதியோ 30 தொகுதியோ அந்த 30 தொகுதியை நீங்கள் வளர்ச்சி பாதை கொண்டு போங்க. அது என்னோட அட்வைஸ். அந்த 30 தொகுதியை நீங்கள் வளர்ச்சி பாதையில் கொண்டு போய் உங்களுக்கான இடத்த நீங்கள் நிர்ணயிச்சிங்கன்னா வரப்போகிற 31 எலெக்ஷனில் அது உங்களுக்கு சாதகமாக அமையும். ஐ மீன் வெற்றியை நிர்ணயிக்கிற ஒரு பலமான கட்சியாக நாம் தமிழர் கட்சி அமையும். அதுக்கு இந்த 2026 எலெக்ஷன் நீங்கள் அச்சாரம் போடணும். அது பலமாக அமையும் பட்சத்தில் 2031 மூன்றாவது கட்சியாக ஆட்சி அமைக்கும் தமிழகத்தில். இது என்னோட கெஸ். திமுகவும் இருக்காது, அதிமுகவும் இருக்காது. அதுக்கு இப்போதுலேருந்தே நீங்கள் முயற்சி பண்ணி அச்சாரம் போட்டால் 2031 கண்டிப்பாக வேறு கட்சி ஆட்சி அமைக்கும் தமிழகத்தில். அது எப்படி களம் காண போகிறார்கள், எப்படி தொகுதி பிரிக்க போகிறீர்கள், எப்படி பிரச்சாரம் பண்ண போறீர்கள் அப்படின்றது தான் உங்களோட சேலஞ்ச். தனித்தனியாக நீங்கள் 5 பேர், ஐ மீன் பிஜேபி, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தாவேகா, அப்படி தனித்தனியாக நீங்கள் நின்னீங்கன்னா ஓட்டு பிரியுமே தவிர அதனால் யாருக்கும் சாதகம் அமையத்துக்கான வாய்ப்புகள் 100% இல்லை. அதை 200% நீங்கள் முடிவு பண்ணீங்க. உங்களுடைய பர்சன்டேஜ் ஓரளவுக்கு கணிசமாக ஏறும் இறங்குமே தவிர அதனால் பாதகம் உங்கள் ஆப்போசிட் பார்ட்டிக்காக மட்டுமே அமையும். அதை தெளிவுபடுத்தி கொண்டு இந்த 26 களம் காண வேண்டும். விஜய்க்கு இது ஒரு சேலஞ்சிங்கான தேர்தலாக அமையும். அவர் இப்போ எடுக்கிற தெளிவான முடிவு ஃப்யூச்சரு அவருக்கு பலமாக அமையும். இல்லை நான் தனியாக என்னோட மெஜாரிட்டியை நான் ப்ரூவ் பண்ணுவேன், நான் 3வது பலமான கட்சியாக வருவேன் அப்படின்னு நீங்கள் களம் காண நினைத்தால் அதுவும் எதிர்கட்சிக்கு தான் சாதகமாக அமையும். நீங்கள் 10ஓட 11 போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் எந்த பிரசாந்த் கிஷோர் யாரை எப்படி வேணாலும் வச்சு நீங்கள் களம் காணுங்க. தனித்து நின்றால் அது இப்போதைக்கு சாதகமாக உங்களுக்கு அமையாது. அதிமுகவோ பிஜேபியோ தயவு செய்து கூட்டணி வச்சு, இல்லை நாம் தமிழர் கூடவாது கூட்டணி வச்சு, பாமக தேமுதிக எப்படியாவது கூட்டணி நீங்கள் அமைச்சிங்கன்னா அந்த ஓட்டுகள் உங்களுக்கு பிரியாமல் உங்களுக்கு சாதகமாக அமையும். அட்லீஸ்ட் ஒரு கணிசமான எம்எல்ஏஸ் உங்களுக்கு கிடைச்சி நீங்கள் போய் சட்டசபையில் உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த தேர்தலில் அடுத்த தேர்தல் உங்களுக்கு பலமாக அமையும். தனியாக நின்றால் உங்களுடைய வாக்கு வங்கியை மட்டுமே உங்களால் நிர்வகிக்க முடியுமே தவிர நிச்சயமாக ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இல்லை. இது என்னோட தீர்க்கமான முடிவு. ஸோ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு கூட்டணி அமைச்சு 50 தொகுதியோ 70 தொகுதியோ 100 தொகுதியோ அது உங்களோட திறமையை பொறுத்து வாங்கி அந்த தொகுதிகளை வெற்றி பெற்று அந்த தொகுதிகளை வளர்ச்சி பாதை கொண்டு போய் அடுத்த எலெக்ஷன் நீங்கள் தனியாக நின்னாலும் உங்களுக்கு அது சாதகமாக அமையும். பிஜேபியோ இல்லை நீங்களோ வெற்றி வாகை சூடலாம். இல்லை நாம் தமிழர் இருக்காங்க, அவங்களையும் கூட சேர்த்துக்கிட்டு அவங்களோட கொள்கைகளை ஒன்று சேர்த்து அதை எப்படி கொண்டு போகிறீங்கன்றதும் உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். இந்த 2026 எலெக்ஷன் இதெல்லாம் எப்படி போக போகுதுன்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக மக்களுக்கு எனக்கு பணிவான வேண்டுகோள், தமிழக மக்களை, இந்துக்களை யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்களுக்கு உங்கள் ஓட்டு போகணும் என்றது என்னோட பணிவான வேண்டுகோள். எப்பவும் 1000 கொடுக்குறான், 500 கொடுக்குறான், 5000 கொடுக்குறான்னு ஓட்டை போட்டு பின்னாடி மைக்க வச்சுக்கிட்டு பேசிட்டு துன்பப்படாதீங்க. தமிழக மக்கள், ஏன்னா மற்ற ஸ்டேட்லாம் தெளிவாக இருக்காங்க மக்கள், நம்ம தமிழகம் மட்டும்தான் இன்னும் எவனுக்கு என்ன போச்சுன்னு மற்றவங்கள வாழ வச்சுக்கிட்டு நம்ம அடிபட்டுட்டு இருக்கோம். தமிழக மக்கள் ஒன்றிணைந்து செயல்படணுன்றது என்னோட பணிவான வேண்டுகோள். உங்கள் வாழ்க்கைக்கு யார் முக்கியத்துவம் தராங்களோ அந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பது
என்னுடைய பணிவான வேண்டுகோள். அதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். கூடுமான வரைக்கும் இந்த வீடியோ யூடியூப்லேயும் போடுவேன், இன்ஸ்டாவிலையும் வரும், லிங்க் வரும். ஸோ நீங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி கூடுமான வரைக்கும் இது எந்த அளவுக்கு மக்களை போய் சென்றடையணுன்றது தான் என்னோட வேண்டுகோள். அட்லீஸ்ட் நீங்கள் வீடியோவை கூட இது பண்ணலன்னா மற்றவங்களுக்கு சொல்லி அது புரிய வைங்க. அது புரிய வச்சு இந்த 2026 எலெக்ஷனை நியாயமான முறையில் உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சி பாதைக்கு யார் உறுதுணையாக இருக்கிறாங்களோ அந்த கட்சிக்கு வாக்களிக்கணும். மக்கள் அன்றாடம் கஷ்டப்படுற 2 விஷயம் யார் கையில் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. ஏன் அதை நான் சொல்லலைன்னா அது கட்சிகளே கண்டுபிடிக்கும். அதுக்கு தான் தமிழக மக்கள் 80% பணத்தை செலவிடுறாங்க. அந்த 2 விஷயத்த எந்த கட்சி கையில் இருக்குதோ அந்த கட்சி வெற்றி வாய்ப்பை சூடும். இது என்னோட ஆருடம். 2026 கட்சி எந்த கட்சி வின் பண்ணுதுன்றது பார்க்கலாம். என்னை பொறுத்தவரையிலும் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு டிஎம்கே தான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் பச்சைங்கில கையெழுத்து போடுறதுக்கான அனைத்து பாசிபிளும் இருக்கு. இதை உடைக்கணும்னா பிஜேபி, அதிமுக, தவேகா, நாம் தமிழர் கட்சி, பாமக, தேமுதிக இவங்க எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு எப்படி வியூகம் அமைக்கிறாங்களோ அதை பொறுத்து கள நிலவரம் மாறுபடும் என்று சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். தமிழக மக்களை வேண்டி விரும்பி கேட்பது, சிந்தித்து ஓட்டளிங்கள். அது உங்களுடைய ஜனநாயக கடமை. உங்கள் கட்சிக்கு, தமிழுக்கு, உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தத்துக்கு யார் பாடுபடுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் வாக்களிக்கணும்னு கேட்டு இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.